Hi everyone, welcome to Tales of Market. இந்த வீடியோ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நேற்று மார்க்கெட் வந்து 22,500 பிரேக் பண்ணி க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ ஃபர்தராக மார்க்கெட் வந்து இன்னும் விழுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நமக்கு தெரியாது. பட் ஆனால் இதுதான் ஃபஸ்ட்டு தடவையா நிஃப்டியோ இல்லை சென்செக்ஸோ வந்து இப்படி கீழே ஃபாலோ ஆகுறது கண்டிப்பாக கிடையவே கிடையாது. இதுக்கு முன்னாடியும் நிறைய தடவை வந்து நிஃப்டியோ சென்செக்ஸோ இப்படி ஃபாலோ ஆயிருக்கு. பட் அந்தமாரி ஃபாலோ ஆன சமயத்தில் அதுக்கப்புறம் ஃபர்தராக மார்க்கெட் எப்படி மூவ் ஆச்சு அப்படிங்கிறத தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். நான் வந்து ஒரு டேபிள் உங்களுக்கு இப்போ ஷோ பண்ண போகிறேன். ஸோ அதை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஸோ அதை நம்ம அந்த வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து சென்செக்ஸோட லாஸ்ட் 23 இயர்ஸோட ஹிஸ்டாரிக் டேட்டா. இதில் பார்த்தீங்க அப்படின்னா 2003லேருந்து 2025 வரைக்கும் சென்செக்ஸ் டேட்டா இருக்குது. இப்போ இதில் பார்க்கும்போது 2003ல் மார்க்கெட் வந்து 81% அந்த இயர் மட்டும் கெயின் ஆயிருக்கு. தென் 2004, 2005, 2006, 2007ல் உங்களுக்கு பாசிட்டிவில் க்ளோஸ் ஆயிருக்கு சென்செக்ஸு. தென் 2008ல் அகைன் ஒரு ஃபால் 37% ஃபால் ஆயிருக்கு. தென் நீங்கள் பார்க்கும்போது 2009ல் பாருங்கள் அப்படியே டபுளாக திரும்பி மார்க்கெட் ரெக்கவரி ஆகி 77% போயிடுச்சு. தென் 2011ல் திரும்பி அகைன் ஒரு 10% ஃபாலு. 2012ல் அது 7% கெயின். தென் நெக்ஸ்ட் இயரில் அதை விட டபுளாகவே ஏறிடுச்சு மார்க்கெட். தென் 2015ல் பாருங்கள் திரும்பி அகைன் ஒரு 10% ஃபாலு. 2016ல் 17% கெயின், 7% எக்ஸ்ட்ராவே உங்களுக்கு கெயின் ஆயிருக்கு. தென் 2019ல் பார்த்தீங்கன்னா 24% லாஸு. தென் 2020ல் பாருங்கள் அதை விட ட்ரிபிளாக மார்க்கெட் ஏறி இருக்குது. 75% வரைக்கும் உங்களுக்கு சென்செக்ஸ் வந்து கெயினில் முடிஞ்சிருக்கு. 2022ல் 0.48% லாஸு. தென் 2023ல் அதை விட அங்கேருந்து 4 மடங்கு கிட்ட மார்க்கெட் மேலே ஏறி போச்சு 24%. தென் 2024ல் பார்த்தீங்கன்னா அகைன் ஒரு 4% உங்களுக்கு வந்து இப்போ கெயினில் முடிஞ்சிருக்கு. அண்ட் 2025 லாஸ்ட் இயரில் -5.36%ல் க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த டேட்டா வந்து எதை நம்மளுக்கு வந்து புரிய வைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்போல்லாம் மார்க்கெட் வந்து ஒரு நெகட்டிவில் க்ளோஸ் ஆகுதோ அந்த இயர் வந்து எப்போல்லாம் மார்க்கெட் வந்து ஒரு பெரிய ஃபாலில் நெகட்டிவில் க்ளோஸ் ஆகுதோ நெக்ஸ்ட் இயரே வந்து உங்களுக்கு மார்க்கெட் வந்து அதை விட டபுளாக கெயின் கொடுக்குது. அதுதான் இந்த டேட்டா வந்து நமக்கு காட்டுது. ஸோ இந்த டேட்டாவை பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு இப்போ இருக்கிற மார்க்கெட் சிச்சுவேஷனை வச்சு கம்பேர் பண்ணும்போது மார்க்கெட் இந்த இயர் வந்து இப்போ ஓப்பனிங்லேருந்து மார்க்கெட் நெகட்டிவில் தான் எப்போ பார்த்தா நெகட்டிவில் தான் க்ளோஸ் ஆகிட்டுருக்கு. ஸோ வந்து இந்த இயர் வந்து இப்போ வரைக்கும் வந்து மார்க்கெட் வந்து நெகட்டிவில் தான் இருக்குது. ஸோ ஃபர்தராக இன்னும் நெகட்டிவில் போகுமா சான்சஸ் நிறையவே இருக்குது. ஏன்னா நம்மளுக்கு வந்து நெக்ஸ்ட்டு சப்போர்ட் பார்த்தோன்னா 22,000லேயும் அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா 21,000லேயும் தான் நமக்கு வந்து சப்போர்ட்ஸ் இருக்குது. ஸோ அதனால் வந்து இப்போ தான் வந்து நம்மளுக்கு சப்போர்ட் 1 வந்து பிரேக் பண்ணி இப்போ சப்போர்ட் 2க்கு அது போயிட்டுருக்கு. இன்னும் சப்போர்ட் 2 உடச்சி சப்போர்ட் 3க்கு வரத்துக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த வார் சிச்சுவேஷனால் பட் ஆனால் ஒன்ஸ் இந்த வார் வந்து நமக்கு வந்து எண்ட் ஆகும் போது மார்க்கெட் இங்கேருந்து டபுளாக ஏறத்துக்கு அதிக சான்ஸ் இருக்குது. அதுதான் இந்த டேட்டாவும் நம்மளுக்கு காட்டுது. இந்த டேட்டாவை பார்த்ததுக்கப்புறம் மார்க்கெட்டை பற்றி ஓரளவுக்கு உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நம்புகிறேன். ஸோ இந்த ஃபாலை வந்து நம்ம ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக பயன்படுத்தி நம்ம இன்வெஸ்ட் தான் பண்ணணுமே தவிர இருக்கிற இன்வெஸ்ட்மெண்ட்ஸை எடுத்துகிட்டு போகிறது புத்திசாலித்தனம் கிடையாது. ஸோ வாரன் பஃபெட் கூட சொல்லியிருக்காங்க, எப்போ வந்து மார்க்கெட்லேருந்து எல்லாரும் வந்து வெளியே போகிறாங்களோ அப்போ தான் நம்ம என்டர் ஆகணும், அதுதான் வந்து கரெக்டான டிசிஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்களும் அந்த கரெக்டான டிசிஷனை எடுப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். ஸோ இப்போ நீங்கள் வந்து மார்க்கெட் ஃபாலில் இருக்கும்போது இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா ஒரு நல்ல ஸ்டாக்ஸோ இல்லை மியூச்சுவல் ஃபண்ட்ஸையோ பார்த்து இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா ஃப்யூச்சரில் உங்களுக்கு ஒரு நல்ல ரிட்டர்ன் கிடைக்க ரொம்பவே சான்ஸ் அதிகம். ஸோ இதை நீங்கள் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்கள் பயன்படுத்துவீங்கன்னு நான் ரொம்ப நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.